கொடிவேறணும். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஆண்டு இடைவெளிக்கு பின்னால் பொம்மை நாடத்துக்கு அப்புறம் நான் பண்ற படம். என்னையா அவ்வளவு பெரிய இடைவெளி பாரராஜா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இடையில் நான் சீரியல்ல கொஞ்சம் ஈடுபட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு மாற்றம் வேணும் மனிதனுக்கு. இப்போ நாட்டை 56 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு சேஞ்சுக்காக வேண்டி சீரியலுக்கும் போகலாம். ஏன்னா இந்த மக்களை அகன்ற திரையில் சொல்லி மிக மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ்க்கெல்லாம் இருக்கு. இந்த கிராமங்களுக்கு போய் சேருவது தொலைக்காட்சி மட்டும்தான். அதனால என் மக்களுக்கு மறுபடியும் என்னை புதுப்பிக்கிறதுக்கான தொலைக்காட்சியில் கொஞ்ச நாள் இருந்து மறுபடியும் அன்னபடி கொடி வந்திருந்தேன். இந்த படம் இனி என்ன புதுசா என்ன 35 வருஷமா தான் படம் எடுத்தீங்க. ரைட்டு. கிராமம் முதல்ல சொன்னீங்க 16 இல்லை, அப்புறம் கிழக்கிய கோயில் சொன்னீங்க, ரைட்டு. மண்வாசம் சொன்னீங்க, கிழக்கு சீமையெல்லாம் சொல்லிட்டீங்க இல்லையா. ரொம்ப கிராமம் தான் நிறைய சொல்லியாச்சுல்ல. இன்னும் என்ன மறுபடியும் என்ன கிராமம் இல்லையா? அப்படி சந்தேகம் வரும். நான் அதுக்கு மாணவன்ட்டியா கிராமம்னு தெரியாது எனக்கு. சீரப்ரோஜாக்கள் பண்ணேன், கைதண்டீர் பண்ணேன், குடிபுறங்கள் பண்ணேன், இப்ப கண்ணாக சூட மாடலாம் பண்ணேன். இதெல்லாம் பண்ணி புகை பெண்கள்லாம் இருந்தா கூட இந்த மறுபடியும் இந்த கிராமத்துல என்னதான் நீங்க பண்றீங்க? என்னதான் மாடர்ன் வீட்டுல புரதப்பால் என்னவோ இந்த நெஸ்டில்லாம் வருது, மில்க் எல்லாம் ஆவின் பால் என்ன வந்தா கூட தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு இது இல்லைங்கிறது என்னுடைய பேசிக்கவே. என் மண் வாசனை என்னால் மறக்க முடியல, என் தாய்ப்பாலை மறக்க முடியவில்லை, என் பிறந்த பூமியினுடைய மொழியை மறக்க முடியல, அந்த கலாச்சாரம் பண்பாட்டை என்னால் மறக்க முடியும். ஏன்னா என்னை வாழ வச்சுட்டு அவங்க அந்த கடலை பொறுக்கும்போது, சோளக்காட்டில் அறுக்கும்போது, நெல்லை பயிரிடும் போது, இல்லை புளிய மரம் படிக்கும் போது நாங்கள் பேசிய கதைகள் தான் ஜீவனுள்ள விஷயங்களாக இன்ன வரைக்கும் நான் ஜெயிச்சிருக்கேன். அது கிழக்கே போயாகட்டும், கிழக்கு சீமையாகட்டும், இன்ன வரைக்கும். அதனால நான் இதில் கூட சொல்லியிருப்பேன், முகவரியின்றி கொட்டி கிடக்கும் கடிதங்களைப் போல இங்கும் அங்குமாக 1000 கல்லை தொட்டாலும் ஒரு கதை சொல்லும், புல்லை தொட்டால் ஒரு கதை, எருமாட்டு மேல உட்காந்து எறும்பு ஒரு கதை சொல்லும். அது மாதிரி நிறைய கதைகள் அங்க வியாபித்திருக்கு. இன்னும் நான் சொல்ல இன்னொரு ஜென்மம் இருந்ததுனால் மறுபடியும் நான் பிறப்பெடுத்து மறுபடியும் நான் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு கிராம கதை சொல்லணும்னு ஆசை. இந்த கிராமத்தை எனக்கு செழிக்கிறதே இல்லை. அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் அன்னபடி கொடி வேணும். அதுல சொல்லாத என்ன இதுல வித்தியாசமா நீங்க சொல்லியிருப்பீங்க சொல்லுங்க. உங்க கேள்வி ஆகுமா? நீங்க என்ன எல்லாமே சொல்லிட்டீங்கல்ல, இதுல என்ன ஒரு 60-62களில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப கேட்டு நான் 7 வருஷமா அவாய்ட் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப என்னதான் சொல்லுங்க பெருசுகளே என்னன்னா அவங்க ஒரு கதை சொன்னாங்க. கதையும் இல்லை, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, பெரிய சீர்திருத்தவாதி அது இதெல்லாம் சொன்னாங்களே, இதை சொல்ல இன்னைக்கு காலகட்டத்தில் இதை சொல்லலாம் அதிகப்படியான இந்த வாரம் முற்றி போயிருக்கு. பட் இருந்தா கூட இதை சொல்லி அது சொல்லப்பட்டாங்க. அதுதான் அது அவர் இப்ப இல்லை. அதனால கொஞ்சம் புனைந்து சொல்லியிருக்கேன். அந்த கதையவே கொஞ்சம் புனைந்து சொல்லியிருக்கேன். ஒரு காப்பல் ஆஃப் ஃபேமிலி, ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியினுடைய குடும்பத்திற்கும் ஒரு குடியான குடும்பத்துக்கும் உள்ள ஒரு இதை சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த காலங்களில் இது சொல்ல வேண்டிய நிர்பந்தம். ஏன்னா ரொம்ப ஜாதிய உணவும் மத உணவும் அதிகமாக வளர்ந்துச்சு. நான் மலையில் படம் எடுத்தேன், வேதம்புதி படம் எடுத்தேன், ரொம்ப ரெவல்யூஷனரியா இருக்குன்னு அப்படி சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்து கூட இந்த மீடியாக்கள் அப்படி பூதாகரமாக எழுப்பி 100 கேள்விகளை கேட்டு அதுக்கு தடை வருகிறது. ஒரு எழுத்தாளனுக்கான தார்மீக கடமைகள் உண்டு. ஒரு கவிஞனாக இருக்கட்டும், நல்ல படைப்பாளியாக இருக்கட்டும், சமூகத்தினுடைய அவலங்களையும் சமூகத்தினுடைய நல்லதையும் அவங்களுக்கு தெரியாது. கண்ணாடிமாக பிரதிபலிக்கணும். ஜெயகாந்தன் இந்த வரைக்கும் எழுத்தாளர்கள் அத்தனை அதுதான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி திரையுலகில் அந்த காலத்தில் சுதந்திர போராட்ட காலத்தில் நீங்க ஜெமினி வாசன்ல இருந்து எடுத்தீங்கன்னா அந்த காலகட்டத்திற்கு என்ன படமோ அதை சொல்லித்தான் வலியுறுத்திருக்கோம். அத மாதிரி இன்னைக்கு இருக்க காலகட்டத்திற்கு ரொம்ப லைட்டா ஜாதிய உணவும் மத உணவும் அதிகமா தலை தூக்கிட்டு இருக்கு. இது எப்படி களை எடுக்கிறது? சினிமா மட்டும் பண்ண முடியாது. இருந்தால் நம்மளால் படுற ஒரு சின்ன கைங்கரியம் இதை செஞ்சிருக்கோம். ஒரு வித்தியாசமா இலக்கிய போரில் ரொம்ப ஒரு டிஃபரெண்ட் பண்ண புதிய பொருள்ல ஒரு சின்ன வித்தியாசம் பண்ண இதில் இன்னொரு டைமென்ஷன்ல ஒரு நடந்த கதையை சொல்லியிருக்கேன்.
நான் தான் லக்ஷ்மண். அன்னக்கொடியும் கொடிவீரன் படத்தில் ஹீரோ கேரக்டர் பண்ணுறேன். முதல்ல நான் எப்படி இந்த சினிமாக்குள்ளே வந்தேன்னு சொல்லிடுறேன். பாரதி ராஜா சார் வந்து ஒரு வெரி க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு. என்னை குழந்தையிலேருந்து என்னை பார்த்துருக்காரு. அவர் ஒரு பெரிய கதை சொல்லுவார், அதில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு. வந்துட்டு என்னடா நடிக்கிறியா அப்படின்னு திடீர்னு கேட்டார். திடீர்னு நம்மளுக்கு கேட்டோன்னே என்னடா நம்மளை வச்சு ஏதோ காமெடி பண்ண போறாருன்னு நினைச்சேன். அப்புறம் நிஜமாக ஊருக்கு போய் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசி ஏதோ கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. எதுவுமே தெரியாது எனக்கு, சினிமா பற்றி எதுவும் தெரியாது, எதுவும் பண்ணதும் இல்லை, ஸ்கூல்லையும் ட்ராமா கேமா எதுவும் நடிச்சதே இல்லை. ஸ்ட்ரைட்டாக போய் கேமரா முன்னாடி நின்னேன். அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பார்த்து காப்பி அடித்தேன், அவ்வளோதான். பாரதிராஜா சார் கூட வந்து ஒர்க் பண்ணுறதே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மொமெண்ட். சினிமாவில் வந்து பாரதிராஜா சார் கூட படம் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயம், ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருடைய சுச்சுவேஷன் சொல்கிறதும் அவர் படத்துக்கான பாடல்களும் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அண்ட் அவருக்கு இருக்கிற நாலேஜு, அவருடைய சொல்கிற அந்த சுச்சுவேஷன்ஸு, அதுக்கேற்ற மாதிரி பாடல்கள் அழகாக வந்திருக்கு. ஒரு மெமரபிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மண் வாசனையோட கலந்த பாடல்கள், ஒரு இன்டீரியர் எமோஷன்ஸை தொடர ஒரு அழகான ஒரு ஆல்பம். ஒரு லெஜெண்டோட ஒர்க் பண்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வார்த்தையிலே முடிக்காது. ஸோ இட் இஸ் ஒரு லெஜெண்ட் படத்துல டைட்டில் கேரக்டர் பண்ணோன்னா அவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அண்ட் அன்னக்கொடி இஸ் அ ட்ரூ டெஸ்ட். பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு கம்ப்ளீட்லி ஷாக்காக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. என்னோட வெர்சிட்டாலிட்டி ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது. அண்ட் அன்னக்கொடியோட ஒரு பொண்ணோட லைஃப்ல 3 ஸ்டேஜும் பார்க்க முடியும். அண்ட் மை டீம் இஸ் அ வெரி யங் டீம். லக்ஷ்மண் புதுசாக இருந்தாலும் ஆஃப்டர் சர்ஸ் டிரெக்ஷன் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஒரு படம் 100 படம் மாதிரி இருக்கு. அண்ட் மனோஜ் அவங்க தான் சர்ப்ரைஸ் பேக்கேஜ். பிகாஸ் ஃபோட்டோஸ்லேயும் ப்ரொமோஷன்லேயும் அவ்வளோ ரிவீல் பண்ணல அவங்க கேரக்டர். பிகாஸ் இட்ஸ் ரியலி கோயிங் டு பி அ சர்ப்ரைஸ். இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான காஸ்டியூம்ஸ், ரொம்ப யூனிக்கான காஸ்டியூம்ஸாக இருக்கும். நீங்கள் பாருங்க, அப்போதான் அந்த ஒரே காஸ்டியூம்ஸ் எவ்வளோ திங்க் பண்ணாங்கன்னு தெரியும். 3 பாவாடை சட்டை தான் மாட்டிக்கிட்டு இருக்காங்க, டாப்பு இது போட்டுக்கிட்டு அவ்வளோதான். அப்போ பட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் கண்ணாடி பார்க்காம நடித்தேன். பிகாஸ் தெரியும் அதில் லுக்கு சுத்தமாக ஒன்றுமே பார்க்கவே இல்லை, பார்க்க விரும்பவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் டிரெக்ட் என்னோட பாரதிராஜா சாரோட கண்ணட் தான் என்னோட மிரர். ஸோ ஜஸ்ட் கம்ப்ளீட் கான்சன்ட்ரேஷன் ஆன் ஆக்டிங். என் பேர் சாலை சகாதேவன். சார் படத்தில் வந்து நாங்கள் நிறைய நாள் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போவோம் சின்ன வயசில். அப்படி போன படம் எண்ணீர் தோழன்ற படத்துக்கு ஷூட்டிங் வேடிக்கை பார்ப்போம். இன்றைக்கி அவர் படத்திலே கேமராமேனாக இன்ட்ரடியூஸ் ஆக வந்து மிகப்பெரிய பெருமையாக நினைக்கிறேன். லைஃப்பில் வந்து மிகப்பெரிய அச்சீவாக சினிமாவில் சாதிச்சிட்டன்ற ஒரு ஃபீல் இந்த படத்தில் இருக்கு. அதே மாதிரி படத்தில் வந்து அவர் சொல்கிற இடங்கள், அவர் வைக்கிற ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு பெரிய அனுபவம் எனக்கு. இந்த படம் வந்துச்சுன்னா எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். அவுட்டோர் சாங்ஸ் ஸ்கோல பார்த்தீங்கன்னாலும் எஸ்பெஷலி வின் பண்ணி நம்ம இங்க சம் ஷார்ட்ஸும் மங்கோலியா, ஆனால் ஜாஸ்தி அந்த ஷார்ட்டில் ஸ்க்ரீனில் எடிட் பண்ணி வந்தது நம்ம வாகமன்ல எடுத்தது தான். ஸோ அந்த மாதிரி நோ பிளேஸ் லைக் இந்தியா. ஸோ சார் தேனி கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாம் கள்ளி முள்ளுக்கும் என்னோட பேர் தெரியும். ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் தேனி மூவி. அண்ட் லொகேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சாரோட அந்த ஃபீல், அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒரு பூ போதும் அந்த லொகேஷனை பியூட்டிஃபை பண்ணுறதுக்கு. So it's going to be a complete contrast because over the top movies பார்த்து எல்லாருமே ஒரு பிரேக் எடுத்து நம்ம நாடு, நம்ம மண் வாசனைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இல் பி ரிஃப்ரெஷிங். பாரதிராஜா சார் கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்னும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன்ஸ், அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியதே நிறைய இருக்குது. அவர் கூட ஒர்க் பண்ணுறது ஒரு ப்ளசண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அவர்கிட்ட ஒரு ஒர்க் பண்ணும்போது வேற ஒரு களத்தை தொட்டிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பாடல்களும் அழகாக வந்திருக்கு. பாடல்களை கேளுங்க. படம் சீக்கிரமாக வந்துடும், பாருங்க. மாலை மலர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. Please do watch the movie, bless us and enjoy it.